பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? மிக பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம அறிந்திருக்கிறபடி சாராளுக்கு பிள்ளை இல்லாது இருக்கிறது. ஆபிரகாம் தேவனுடைய அழைப்பை பெற்று வந்த பிறகு கர்த்தர் அவர் கொடுக்கிறார், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில 25 வருடம் காத்திருப்பின் நாட்கள் இருக்கிறது. இன்னைக்கு தேவன், நீங்க நினைக்கலாம், கர்த்தர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கொடுத்த வார்த்தையை இன்னும் நிறைவேற்றலையே, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இத்தனை காலங்கள் ஆயிடுச்சு, இன்னும் எவ்வளவு நான் வெயிட் பண்ணணும் நானு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஒரு விஷயம், நமக்கு ஒரு மனுஷங்க வாக்கு கொடுத்திருந்தாங்கன்னா, அதாவது நான் உனக்கு இதை செய்யறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத வச்சுதான் நம்ம அதை நம்புறதும் நம்பாம போறதும் இருக்கு. நமக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிற ஆண்டவர் ஒரு நாளும் பொய் உரையாதவர். அவர் சத்தியத்தின் உருவானவர். அப்போ அவர்கிட்டயே சத்தியம் தான் இருக்கு. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருந்தார், நிச்சயமாய் அதை நிறைவேற்றி அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போகாதுன்னு. இதேதான் யோசுவாவின் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். 21:45 சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆமென். இன்னைக்கும் நான் இந்த வார்த்தையை சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒண்ணு கூட தவறி போகலையாம். இந்த காத்திருப்பு நாட்கள் நமக்கு அவிசுவாசத்தையும் சந்தேகத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் போய் சொல்லாது. இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களை குறித்து கர்த்தர் கொடுத்த வார்த்தை நிறைவேறாம தாமதித்து கூட கொண்டிருக்கலாம். ஆனா நிச்சயமாய் கர்த்தர் அவைகளை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.